ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குயிக் அண்ட் டேஸ்டியாக பீட்ரூட் தோசை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். முதல்ல ஒரு சின்ன ஜாரில் பீட்ரூட் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வர மிளகா போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்காக தோசை மாவு ஒரு 4 கரண்டி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். எல்லாமே கலந்ததுக்கப்புறம் சமையல் சோடா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு கலந்துக்கலாம். நம்ம தோசை சுடும்போது நம்ம நார்மல் தோசை மாதிரியே முறுமுறுன்னு வரும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம லஞ்ச் பேக் பண்ணும்போது பசங்க சாப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறக்காண்டி நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது சாப்பிட்ட உடனே மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதிலாக தான் டிஃபன் தரலாம் அப்படின்னு ப்ரிப்ரேஷன் பண்ணேன். நைட்டுக்கும் எனக்கு பீட்ரூட் புட்டு தான் வேணும் அப்படின்னு பையன் கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். இட்லியும் பீட்ரூட் இட்லி, புட்டும் பீட்ரூட் புட்டு, தோசையுமே அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருந்ததுனால பசங்க சாப்பிட்டுட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பசங்க இதே மாதிரி அடம் பிடிச்சி நீங்கள் செய்யும்போது வாங்கி சாப்பிட்டாங்களா அப்படின்னு. நான் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். சட்னிக்கு பதிலாக தயிர் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கிளைமேட் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் சட்னியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை சுற்றி நெய் ஊற்றி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். பசங்க நெய் சாப்பிட்றாங்கன்னா அதை சுற்றி ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றி விட்டால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.